பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெதஸ்தா குளத்தில் ஒரு மனுஷன் 38 வருஷமாக என்ன செஞ்சுருந்தார்? காத்திருந்தார். 38 வருஷமாக அந்த இடத்த விட்டு போகலை. ஆனால் அவருக்கு ஒரு சுகம் கிடச்சிச்சு. ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போக முடிய ஆண்டவர் கிருபை செஞ்சுருந்தார். அப்போ அந்த பெதஸ்தா குளத்தை போய் பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் தான் மரியாள் வீடு. மரியாள் வீடு. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்து அந்த அடிக்கடி அங்கே என்ன செஞ்சுருக்கணும்? போயிருக்கணும். போகும்போதெல்லாம் அவரை பார்த்துருப்பார். ஏன்னா ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் வருஷத்துக்கு 3 தடவை தேவாலயத்துக்கு போகிற வழக்கம் உண்டு இல்லையா? அப்போ எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் இயேசு என்ன செஞ்சுருக்கணும்? அந்த மரியாளுடைய அம்மா வீடு, எப்படியும் பாட்டி வீட்டுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? 12 வயசு வரைக்கும் கூட்டி போயிருப்பாங்கல்ல. வருஷம் போகும்போது அங்கே உட்காந்துருந்தவரை பார்த்தார். அது மனசுக்குள்ளே இருந்திருக்கும். கரெக்டாக அந்த ஊழியை செய்து வரும்போது உனக்கு சுகமாகணும்னு விரும்புறியானார். ஆமான்னு கத்தர் இருக்குதுன்னு வைங்களேன். அல்லேலூயா. எப்பயுமே கத்தர் அற்புதம் செய்யணும்னா முதல்ல 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேர்த்துக்கு போசித்தார்? உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். யாரை பார்த்து கேட்டார்? சீசர்கிட்ட கேட்டாரா? ஜனங்கள்டா கேட்டாரா? சீசர்கிட்ட. ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாக்க இவங்க சொல்கிறாங்க இந்த பையன்கிட்ட இருக்குதுன்னு கூட்டி வர்றாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவங்க கையாலேயே கொடுத்து 5 அப்பம் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சார்னா, எல்லாம் வரிசையாக என்ன செய்யுங்க, 50 பேரா. நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு ஒழுங்கு வரிசையெல்லாம் வருதோ அப்போ தான் அற்புதம் நடக்குங்க. பாருங்களேன், சேரெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. அவங்கள குறை சொல்லலை, கொஞ்சம் முன்னால் வந்து உட்காரலாமே, உங்கள் முகத்தை பார்த்து பேசலாம். அல்லேலூயா. ஏன் முன்னால் காலியாக இருக்குது சேர் பின்னால் வர்றவங்க உட்காந்துக்கலாம். முன்னால் வர்றவங்க கூடுமான வரையிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவ ஒழுங்கையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு முன்னுக்கு வரணும் எப்பயுமே. அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு கை குழந்தை வச்சுருக்கிறவங்க, அல்லாட்டி ஒரு சுகரு, எங்கேயாவது அடிக்க வெளியில் போகணும் அப்படிங்கிறவங்க பின்னால் போகலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கி ஒரு சுகம் கிடைக்கணும்னா எங்கே தான் வரணும்? முன்னால் தான் வரணும். நான் ரசிக்கப்பட்ட புருஷங்களை நான் முன்னால் வந்து உட்காந்துடுவேன். எனக்கு பாட்டு பாடவும் தெரியாது, ராகமும் தெரியாது, ஆனால் சத்தமாக பாடுவேன். அந்த பாஸ்ட்டுக்கு தவிச்சிடுவார். நான் பாடுற பாட்டில் அந்த குழப்பம் உண்டாக்கி ராகம் மறந்து நான் கண்ணை மூடிடுவேன். ஏன்னா கர்த்தர் நம்மளை சந்தித்த விதம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லணும்னு நினைத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதை விட்டு ஒரு லகுவான ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறேன். பந்தி ஆராதனையில் இருக்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்து. நான் நினச்சேன், ஒரு நிறைய பேர் இருக்கிற போது நிச்சயம் உங்கள் பாஸ்டையா திருப்பி கூப்பிடுவார், அந்த செய்தியை நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த முதல் வாரம் தேவன் எனக்கு கொடுத்த, எங்கள் சபைக்கு கொடுத்ததான ஒரு நல்ல வெளிப்பாடான ஒரு செய்தி. நான் இப்போ அதை சொல்லலை, உங்களுக்கு ஒரு சுவிசேஷக செய்தியை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அல்லேலூயா. மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்து பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. இந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போக முடியாதபடி சில தடைகள் இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ எதையுமே வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற போது பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினால அவர்கள் என்ன செஞ்சாங்க? விடுதலையாக்கப்பட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின
அந்த கானான் தேசத்துக்கு, பரலோகத்துக்கு சாயலாக இருக்கிற அந்த கானான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு அவர்கள் போக புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வருகிற போது அவர்களுக்கு தடை இருந்துச்சா இல்லையா? நிறைய இருந்துச்சு. அதில் ரொம்ப 3 மட்டும் ரொம்ப நம்ம எல்லாருமே குறிப்பாக சொல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இருந்த முதல் தடை என்ன தடை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்க, முதல்ல தடை என்ன தடையாக இருக்கும்? சமுத்திரம், செங்கடல். ஆமென், அல்லேலூயா. செங்கடல் அவருக்கு. ஏன்னா இவங்க புறப்பட்டு வர்றாங்க, திடீர்னு பார்த்தா செங்கடல் இருக்குது. அதை தாண்டி தான் அவங்க என்ன செய்யணும்? போகணும். அப்போ அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தடையாக இருந்தது என்னதான்? செங்கடல். செங்கடல் இப்போ இருக்கிற நமக்கு சொல்ல போனோம்னா அதுக்குள்ளேயே ஆவிக்குரிய அந்த வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். செங்கடல் அவங்களுக்கு தடை இல்லை. செங்கடல் அவங்களுக்கு தடை இல்லை. ஏன்னா செங்கடலை யார் 2ஆக பிளந்தா? கர்த்தர் 2ஆக பிளந்துட்டார்ல. மோசேட்ட சொன்னார், கோலை நீட்டுனாரு. கோலை நீட்டினாரு. செங்கடல் என்ன செஞ்சு? 2. அப்போ செங்கடல் அவர்களுக்கு தடையா இல்லை. இன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற தடை என்ன தடையோ அதுதான் அவங்களுக்கு அன்னைக்கு என்ன தடையா இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கு நமக்கும். என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்க என்ன செய்யுங்க சொல்றாரு? நீ இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அப்ப அவங்களுக்கு என்ன தடையா இருந்திருக்குது? பயம். இன்னைக்கு நமக்கு நிறைய முன்னேறி போகாமல் இருக்கிறதுக்கு தடை என்ன நினைக்கிறீங்க? பல காரியத்தை குறித்து பயப்படுறோம். ஒரு வியாதியை குறித்து பயப்படுறோம். நமக்கு இருக்கிற கடனை பற்றி பயப்படுறோம். நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி பயப்படுறோம். பிள்ளைகளுக்கு நான் திருமணமாகலையே, எதிர்காலம் எப்படிமா இருக்குமோங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. 10வது வசனத்தை வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இப்ப பயம் என்ன பயமா மாறிடுச்சு? அந்த நாளெல்லாம் தலைவலித்தையெல்லாம் அமிர்தாஞ்சனம் பூசுவாங்க. இப்போ புதுசாக அப்புறம் லேட்டஸ்டாக வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அமிர்தாஞ்சனம் ஸ்டாங்கு. இப்போ அதுவும் போய் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் ப்ரெஸ் அடிக்கிறாங்கல்ல, அப்படியே தையில மாதிரி தடவுன உடனே ரிலீஃப். அப்போ இருக்க அந்த பவர்லாம் என்ன செய்யுது? கூடுது. அன்னைக்கு தலைவலிக்கு மாத்திரை பராஸ்டமல் 500 போட்டால் போதும். இப்போ என்ன ஒத்துக்க முடியாது. இப்போ என்ன டோலா பவர் 500 650 மாறிடுச்சு. இன்னும் என்னம்மா மாறப்போதோ தெரியல. சோத்திரம். அல்லையா சொல்ல. இருக்க என்ன செஞ்சிருச்சு? இந்த பயம் என்ன ஆயிடுச்சு? மிகவும் பயம். அல்லேலூயா. என்ன பயம்னா, செங்கடலை பார்த்ததுமே இவங்களுக்கு பயம். எங்கேயும் ஓட முடியாது, தப்பிக்க முடியாது. செங்கடலை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிற போதே திடீர்னு பின்னால் பார்வோன் என்ன செஞ்சிட்டான்? நம்ம தெரியாமல் இந்த ஜனங்களை என்ன செஞ்சிட்டோம்? விடுதலை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். நமக்கு வேலை செய்கிறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்னா 14ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, ஜனங்கள் திகைத்து திரிகிறாங்க வனாந்தரத்தில், நம்ம போய் அவங்கள போய் என்ன செஞ்சிடும்? பிடிச்சிட்டு வந்துடுவோம் யுத்தம் பண்ணி அப்படின்னு. பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் உண்டான அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனான். இப்போ செங்கடலை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னால் 600 பிரதானமான ரதம், அது இல்லாமல் வேற ரதம் வருது, கூட்டம் வருது.
இதை பார்த்து இந்த பயத்தை பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு இதை பார்த்தா என்ன ஆயிடுச்சு? மிகவும் பயமாயிருச்சு. அல்லேலூயா. இப்ப செங்கடல் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு மிகுந்த பயம்தான் பிரச்சனை. இப்ப ஆண்டவர் செங்கடலை கோலை மோசையை கோலை நீட்ட சொன்னார். கோலை நீட்ட அந்த செங்கடல் என்ன செஞ்சிருச்சு? இப்போ செங்கடலை ரெண்டாக பிளந்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் திறந்து வச்சுட்டாரு, நீங்களாம் போங்க. அப்படின்னா நீங்களும் நானும் போவோமா? சொல்லுங்க. ரெண்டு பக்கமும் கடல் நிற்குது, இந்த பக்கம் போவாங்க அப்படின்னா போவோமா? அதில் நம்மளை மாதிரி நிறைய பேர் விஞ்ஞானிகள் இருப்பாங்க. அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு யோசனை சொல்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்கும். இவனும் செய்ய மாட்டான், அடுத்தவனையும் செய்ய ஒருத்தன் சொல்லியிருப்பான், எப்பா இத்தனை வருஷமா கடல் இருந்துச்சு, அந்த தரையெல்லாம் வெட்டாந்தரையாக இருக்காது, எப்படியா இருக்கும்? சதுப்பு நிலமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதும் அப்படியே உள்ள இழுத்துச்சுன்னா அப்படியே அவ்வளோதான். ஒருத்தன் சொல்லியிருப்பான். இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், அதெல்லாம் கிடையாது, கடலில் பலவிதமான மிருகங்கள் இருக்குது, போகும்போது லபக்குன்னு நம்மளை என்ன செஞ்சிடும், அப்படி ஒருத்தன் சொல்லியிருப்பான். அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கட்டி வந்துருச்சுன்னு ஒரு விசுவாசி படுத்துருக்கிறாருன்னா 2 பேர் பார்க்க போகும். கட்டியா சிஸ்டர்? ஐயோ, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க இப்படி தான் இருந்துச்சு, 3 நாள் செத்து போயிட்டாங்க. இப்படியா சொல்கிறது? அவன் ஏற்கனவே கட்டி நினச்சி நினைப்பான். இது போய் அதுக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லலாம்னு சொன்னால் என்ன சொல்லும்? இன்னொன்று சொல்லும், இது பரவாயில்லைங்க, கட்டி வந்து அடுத்த நிமிஷமே ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, அதே மாதிரி டியூமர் கட்டின்னு சொன்னாங்க, வயிற்றுல வெடிச்சிருன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற பயம் அதோட இவங்க போகாமையே இருந்தால் பரவாயில்ல. யாருக்கும் ஆறுதல் உண்டாகும்படியான ஆலோசனை சொல்லணுமே ஒழிய ஆபத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அந்த பழக்கம் இருக்குதா இல்லையா? இனிமேல் அந்த பழக்கத்தை மாற்றிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. 12 பேரை வேவு பார்க்க அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க ஐயோ எகிப்து ஏனோக்கீரை பார்த்தோம், நெடியலை பார்த்தோம், பெரிய பெரிய மதுரை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோன்றாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னால் நம்மெல்லாம் யாரு தான்? சாதாரண விட்டுக்கிளின்றாங்க. கொண்டு வந்தவங்க பூரா துர்செய்தியை கொண்டு போடுறாங்க. ஆனால் 2 பேரும் இங்கே பார், செங்கடலை பிளந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எரிகிய கோட்டை இடிஞ்சு விழுந்து கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு முன்னால் அத்தனை ராஜாக்களையும் கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முறியடிச்சிருக்காரு. நம்மளாம் யுத்தம் பண்ணால் கத்தரே நமக்காக என்ன செஞ்சார்? யுத்தம் பண்ணார். இப்படிலாம். அதனால் அவங்கள பார்த்து பயப்பட வேணாம், நம்ம கூட இருக்கிறது கர்த்தர். நம்ம எளிதாக ஜெயிச்சுக்கலாம். 2 பேர் தான் சொல்கிறாங்க. எப்பயுமே இந்த 2 பேர் சொல்கிற சாட்சி மெஜாரிட்டி தான் பலிக்கும். 10 பேர் சொன்னதான் என்ன செஞ்சு ஒத்துக்கிட்டாங்க. துர்செய்தியை பரப்பினார்கள். அல்லேலூயா. நம்ம ஒருத்தங்க வியாதியக்காரன், இதெல்லாம் ஒரு வியாதியா சிஸ்டர்? நம்ம சர்ச்சில் எத்தனை அற்புதம் நடந்திருக்கு நம்ம ஐயா கையால், அப்படி சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எத்தனை சாட்சியை கேட்குறோம். ஆண்டவர் பார்வைக்கு இதெல்லாம் சும்மா லேசான காரியம். அவங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை போக்குவதற்கு வேண்டிய வார்த்தைகளை சொல்லணும். அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வார். பயம் வருது. இப்போ செங்கடலை 2 பிளந்து வச்சுட்டாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இந்த கூட்டத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, துர்செய்தியை பரப்புறவங்க. நிச்சயமாக தைரியமாக எவனு அந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஆனால் என் ஆண்டவருக்கு இந்த தடையை நீக்கியே ஆகணும். அல்லேலூயா சொன்னா. ஏன்னா இவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்துக்கு இவங்களை என்ன செய்யணும்? கொண்டுட்டு போகணும். வேற வழியே இல்லை. பயந்துக்கிட்டு நின்னா என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க பயத்தை போக்கணும்னா ஒரே வழி, பார்வோனை புறப்பட்டு வர சொன்னா தான் முடியும். இப்ப இந்த பயத்தை பார்த்தவங்க இப்படி திரும்பி பார்க்கறாங்க. அவன் ரதத்தோட வர்றான். வரும்போது டேன்னு கத்தியை ஓங்கிட்டு வர்றான், சூலாயத்தை ஓங்கிட்டு வர்றான். அல்லேலூயா சொல்லுங்க. 3 கூறுல கத்தி கூட்டிட்டு வர்றான். அல்லேலூயா சொல்லுங்க. கேடயத்தை வச்சுக்கிட்டு வர்றான். இதை பார்க்கறான், பயம். இதை பார்த்தா மிகுந்த பயம். இப்ப என்ன ஆகி போச்சு? அடா வேற வழியே இல்லைடா, இவங்கிட்ட தப்பணும்னா இதுக்குள்ள என்ன செஞ்சா, இப்படித்தாங்க பயத்தை கர்த்தர் போக்க வச்சாரு. பயப்பட மாட்டேன்,
நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதில். இன்னைக்கு வெளியில் போய் சுவிசேஷம் சொல்ல பயம், அரசாங்கத்துக்கு பயம், கூட இருக்கிறவனே போட்டு கொடுக்குறாங்கிற பயம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போகக்கூடாதபடி இருக்கிறது ஒரே தடை. என்ன தடை? பயம். அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு அதுதான் ஆண்டவர் பார்த்தாரு. இந்த பயத்தை போக்கணும்னா இதை விட ஒரு பெரிய பயத்தை கொண்டு வந்தா தான் இந்த பயம் போகும். அப்படித்தானே? அந்த காலத்தில் இப்பெல்லாம் பார்த்துறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சினிமா பார்த்தேன், இரு கோடுகள் அப்படிங்கிறது அந்த சினிமாவுக்கு பேர். கலெக்டர் அம்மா மகன் ஒரு சொல்லுவான், ஒரு கோடை போட்டு இதை அழிக்காமல் இந்த கோட்டையை சின்ன கோடாய் மாற்றணும் அப்படின்னு சொல்லும். பையங்களை முடிப்போம். ஆனால் இந்த அம்மா ஒன்றுக்கும் உடனே இந்த சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு பெரிய ஒரு கோடாக போடும். அதை போட்டது சொல்லுவோம், இப்போ இந்த கோடை எப்படி? சின்ன கோடு. ஏன்னா பக்கத்தில் ஒன்று பெருசாக வந்ததுனால இந்த கோடு என்ன கோடு ஆயிடுச்சு? சின்ன கோடு. அதை மாதிரி தான் நம்ம நினைப்போம், இப்படி தாங்க கஷ்டப்பாக இருந்துச்சு, இந்த கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னொன்று வந்துருச்சு, இன்னொன்று ஏன் உனக்கு இப்போ வந்துச்சுன்னா இந்த பயத்தை விட்டு நீ கடந்து போகணுங்கிறதுக்காக தான் இதை விட ஒரு பெரிய பயத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதித்தது தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பயத்தை போக்கணும். பாருங்களேன், எல்லாமே எனக்கு ஏகப்பட்ட பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்த்தவங்களுக்கு தெரியும். பிள்ளைங்க எப்பயுமே அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு அவன் நடக்க பழகும் போது ஓடும், கையை விட்டுட்டு அது ஓடி ஓடி பார்க்கும். ஓடிக்கிட்டே போகும்போது பொத்துன்னு அங்கே கீழே தடுமாறி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ பாப்பா தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்காது, அழுதுகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து தூக்குற வரைக்கும். ஆனால் விழுந்ததும் அப்பயே சொன்னேன்ல என்ன குச்சியா இவன் சொன்னா கேட்க மாட்டேங்க அப்படின்னு மிரட்டி பாருங்க, எனக்கு அடியே பண்ணலையே, எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு எந்திரிக்கும். பார்த்துருக்குறீங்களா இதெல்லாம்? உமது கோலும் தடியும் மிரட்டாது தேற்றம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் குச்சி எடுத்த மிரட்டுறதுக்கு இல்லையா, அது தேற்றுகிறதற்காக கொடுக்கிறது. உமது கோலும் உடைய தடியும் தேற்றம். இப்போ இன்னொரு சம்பவத்தை கூட சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னால் எகிப்தை பார்த்து பயப்படுறாங்க, பின்னால் பார்வோன் சேனை புறப்பட்டு வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தாருன்னா, அவங்களுக்கு முன்னால் போன அந்த மேகஸ்தம்பம், அந்த 19வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. போதும் பாருங்க, அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. அது என்னன்னா அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால போனது அக்கினி ஸ்தம்பம். ஏன்னா இரவை வெளிச்சமா காட்டணும். அக்கினி ஸ்தம்பம். இப்போ இந்த அக்கினி ஸ்தம்பம் முன்னால் போன அக்கினி ஸ்தம்பம் விலகி என்ன செஞ்சிருச்சு? பின்னால் வந்துருச்சு. வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அது இன்னொரு வசனம் அப்படி இருக்குது. அதுலேயே என்னன்னா, இந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன இருந்துச்சா, இந்த ரெண்டு சேனையும் ஒன்னோடு ஒன்று சேரக்கூடாதபடி அவங்க நடுவில் வந்து நின்னுது. அப்படி இருக்குதா வசனம்? இந்த பாருங்க 20. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கும் அது இரவை. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இந்த அக்கினி ஸ்தம்பம் பின்னால் தானே வந்துச்சு, ஏன் இந்த அக்கினி ஸ்தம்பத்தை அப்படி ஒரு 1 கிலோமீட்டர் அப்படி கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு காட்டியிருந்தா, நம்ம ஊர் பாஷையில் ஒரு காட்டியிருந்தா அத்தனை பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? பஸ்பமாக போயிருப்பாங்க, சாம்பலாக போயிருப்பாங்க. ஏன் அப்படி செய்யலை?
அப்படி ஒரு கேள்வி கேட்கணும்ல, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது பழி வாங்குதல். சொல்லுங்க, பழி வாங்குறது எனக்கு யாரும் ஆண்டவர் சொல்ல, நம்ம வாங்கக்கூடாது. அவர் சொல்றார் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பதில் செய்கிறது பழி வாங்குறது என்னன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்ல உடைச்சா பல்லு, கண்ணை குள்ளாக்கினா கண்ணை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, தழும்புக்கு தழும்பு, அதுதான் பதில் செய்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற போது இவங்கெல்லாம் பெருகக்கூடாதபடிக்கு பார்வோன் என்ன செஞ்சானா, முதல்ல பிள்ளைகளெல்லாம் கொல்லு அப்படின்னு மறுத்து வச்சுக்கிட்ட சொன்னாங்க. மறுத்து வச்சுக்க தேவனுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுற விசுவாசியே இல்லை. அல்லையா சொல்லுங்க. நம்மளாம் தேவனுக்கு பயப்படுறோன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் பயப்படுறதெல்லாம் கிடையாது. பயப்படுறதா இருந்தால் பின்னால் உட்காராதீங்க, முன்னால் வாங்கன்னு அப்பயே வந்திருப்பாங்க. அல்லையா சொல்லுங்க. வந்து என்ன பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள திட்டிகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அவ தேவனுக்கு பயந்ததுனால அவ சொல்றா ராஜாட்ட, நாங்க போறதுக்கு முன்னாலே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அந்த ஸ்திரீகள்லாம் பலசாலிகள், அவங்க பிள்ளைய பெத்துறாங்க அப்படின்னு பொய் சொல்லுவா, பயந்துக்கிட்டு சொல்லுவா. அந்த ஆண்ட தேவனுக்கு யாரு பயப்படுறாங்களோ அவங்கள தழைக்க செய்வார், வளர செய்வார், ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். மறுத்து வச்சு குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி யாரு பயப்படுறாங்களோ. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தான், அப்பவும் இங்க பிரிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சட்டம் போட்டான், பிறக்கிற ஆம்பளை பிள்ளைய பூரா என்ன செஞ்சிரு, தண்ணியில போட்டு நதியில போட்டு கொல்லுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் மனசுல வச்சுக்கிட்டார், என்னடா என் ஜனத்தை தண்ணியில் கொள்றியா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. தேவன் மனசில் வச்சிருந்தார். சரியான நேரம் வந்தது, அவனை பழிக்கு பழி வாங்கின. என் ஜனங்களை தண்ணியில் கொன்னவனை நான் அக்கினியில் கொல்ல மாட்டேன், அந்த தண்ணியில் தான் கொல்லுவேங்கிறதுக்காக கடலை பிளந்த என் ஜனங்களை நடக்க போனார். அமிழ்ந்து போற ஜனங்கள் அமிழாதபடி ஜீவனோடு கடந்து போனார்கள். ஆனா அழிக்கிறேன் என்று வந்தவன் அந்த ஜலத்திலே மாண்டு போனான். இதுதான் கர்த்தர் வாங்குகிற பழி. உங்களுக்காகவும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். நீங்கள் அமைதியாக கர்த்தருக்கு பயந்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அமைதியாக தேவனுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்ததோ அதே காரியத்தை அப்படியே அவர்களுக்கு செய்து உங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதான் பழி வாங்குதல். நானே எப்படி பதில் செஞ்சார், தண்ணியில கொன்னவனை தண்ணியில தான் கொல்லணும், அவனை நெருப்புல கொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த பயம் நான் ஒரு 3 கருத்து வச்சிருக்கிறேன். அந்த 3 குறிப்புகளை, ஒவ்வொரு குறிப்பையும் நான் உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த நேரம் எத்தனை குறிப்புக்கு அனுமதி கொடுக்குதோ அதோட முடிச்சுக்குவேன். அல்லேலூயா. பயம் பட்டு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. இன்னைக்கு பயத்துக்காகவே ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். எதை குறித்தும் பயப்படாதீங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம். வாசிக்கிறீங்களா? 19 முதல்ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். போதும் ஏங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர் ஒரே ஆளு 400 + 450 பொய்யான பாகால் தீர்க்கதரிசிகளை, எசபேலுடைய பந்தியில் இருந்த தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சவர்? வெட்டி கொண்டவர். சாதாரண ஆளுன்னு நினச்சிடாதீங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர், தேவனுக்காக பலத்த காரியத்தை செஞ்சவர். ஆனால் எசபேலுக்கு பயந்துட்டார். அவருக்கு விரோதமாக ஒரு செய்தி வந்துச்சு, நாளைக்கு இந்நேரம் உனக்கு நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு. யார் சொன்னது? எசபேல் சொல்கிறான். இது கேட்ட உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு? அது 3, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க. அப்போ பயந்தானே, நான் உயர பார்க்கணுமா, பயந்து போய் நேராக போய் எங்கே போயிட்டாரு? சூரச்செடியில் போய் என்ன செஞ்சாரு பாருங்க, என்ன போட்டிருக்கு 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து. போதும் ஐயா, பயப்படுறவன் வாழ்க்கையில முதல்ல வர்றது என்ன? பயந்தவன் செடியை பார்த்து உட்கார்ந்தான். என்ன உட்கார்றது பெரிய தப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. யாத்திராகம அதே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவனுக்கு அட்ரஸ் என்னதான்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். 2வது ஒன்று வாசிங்க பார்க்கலாம். 15வது வசனம் வாசிங்க. 18, 15 1 ராஜாக்கள். அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தால். இல்ல, 1 ராஜாக்கள் 18, 15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எப்ப சொன்னாலும் என்னத்தை தான் சொல்றான்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நீ கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற ஆளா இருந்தா உனக்கு பயம் வந்தா நிக்கிற ஆளா உட்கார வச்சிரும். அல்ல சொல்லுங்க, நிக்கிற ஆளை என்ன செஞ்சிடும்? சரி, உட்காந்தாலும் பரவாயில்லையே, உட்காந்தா கூட பரவாயில்லையே. அடுத்து அப்புறம் என்ன போட்டுருக்கு பாருங்க. உட்கார்ந்து அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு. உட்கார்ந்தவன் இப்ப நின்னவன் உட்கார்ந்தவன் படுத்துட்டான். அடுத்து அப்படியே கீழே வாசிங்க. கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அவன் 3வது என்ன வந்துருச்சு? தூக்கம் வந்துருச்சு. நிக்கிறா எப்படிங்க? நிக்கிறவனுக்கு தூக்கம் வரும்? கர்த்தருக்குன்னு நிக்கிறேன்னு சொன்னவனுக்கு வராது, தூக்கம் வராது. நிக்கிறவனை உட்கார வைக்கும் பயம், உட்கார்ந்தவனை படுக்க வைக்கும், படுத்தவனை தூங்க வைக்கும். தூங்கிட்டா ஒரு கிரியையும் செய்ய முடியாது. தேவனுக்காக தூங்கணும் என்ன செய்யாது? அந்த காலத்தில் இது வேற வம்பு வாயில பழைய இந்த சினிமா பார்த்ததெல்லாம் தப்புன்னு இப்போ தான் நான் நினைக்கிறேன். நம்ம தெரியாமல் பார்த்துட்டோம்ல. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பாட்டு வந்துடுது, தூங்காதே தம்பி தூங்க. தூங்குனா கடைக்காரன் தூங்குனா முதல் போயிடும், கடமையை ஆற்றவன் தூங்குனா கடமை போயிடும். அந்த காலத்துலேயே பாடி வச்சுருக்கிறாங்க பாருங்க. அல்லையா சொல்லுங்க, வச்சிருக்கிறானா வச்சிருக்கா? ஐயா பாஸ்ட் சினிமா பாட்டு பாடுறான்னு என் மேலே குண்டை தூக்கி போட்டுறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு உலகத்தில் இருக்கிறவன் தூங்கக்கூடாதுங்கிறத விழிப்புணர்வை உண்டாக்கணுங்கிறதுக்காக ஒரு பாடி இருந்தான்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருக்காக செயல்படணும்னு இருக்கிறவங்க நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அல்லேலூயா. அந்த நாளில் நான் சர்ச்சை ஆரம்பித்தா 10 மணிக்கு ஆரம்பித்தா 9 வரைக்கும்லாம் பாட்டு பாடி ஆரம்பித்த ஜனங்களை கரெக்டாக வந்துடுவாங்க. ஓரளவுக்கு வந்தால் சர்ச்சு முடிய 2 மணி ஆகும். பிரசங்க மட்டும் 2 மணி. இப்போ பிரசங்கத்துக்கு எங்கேயாவது போனேன், பாஸ்டர் ஒரு 20 நிமிஷம் நேரம் ஆயிடுச்சு, அப்படி ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஐயா பரவாயில்ல என்னை 1 மணி நேரம் பேச சொல்லியிருக்கிறார்.
இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு சர்ச்சை வச்சுருக்குறோம், 7 to 9. அத்தனை பேரும் அங்கே தான் வருதுங்க, கூட்டம் நிறையுது. மெயின் சர்ச்சு பெருசு, அங்கே 1000 பேர் உட்காரலாம். அங்கே உட்காந்துருந்த ஆளுகள் பூரா இப்போ நிறைய பேர் இப்போ என்னங்க வந்துடுது, இங்கே வந்துடுது. ஏன் அப்படின்னா 7 மணிக்கு ஆரம்பித்தா எல்லாம் வர்றவங்கலாம் 7:30, 7:45, 8க்கு கூட வருது நிறையா. 1 மணி நேரம் சர்ச்சுக்குன்னு பேருக்கு தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு கறியும் சோறும் தின்னு நல்ல ஃபேனை போட்டு தூங்கணுங்கிற நினைப்பு தான் நிறைய பேர்த்துக்கு. இப்போ சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக தூங்கிடலாம். நீ என்னத்தை செய்ய போகிற கருத்துக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் உனக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் தூங்கிடுவார், தலைவாணி வச்சு தூங்குவார். மார்க் எழுதின சுவிசேஷகம் அப்படி தானே? மார்க் எழுதின சுவிசேஷகம் 4ஆம் அதிகாரத்தில் சீசர்களை பார்த்து சொல்றார், ஜனங்களை அனுப்பிவிட்டு சீசர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டார். ஜனங்கள் யார் அப்படின்னா தேவைக்காக வர்றவங்க, சாப்பாட்டுக்காக சுகத்துக்காக வர்றவங்களெல்லாம் 2 லிஸ்ட்டாக பிரித்து வச்சுருக்காரு. அவங்கெல்லாம் ஜனங்கள். அவங்க தேவையை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பாரு, சாப்பாடை கொடுப்பார், தேவையை கொடுப்பார். ஆனால் தன்னை பின்பற்றுகிற சீசர்களை மட்டும் வாங்க அக்கறைக்கு போவான்னு கூப்பிடுவார். அல்லையா சொல்லுங்க. அக்கறைக்கு கூட்டி போகும்போது கப்பல் என்ன நினைச்சு புயலில் சிக்கிக்குச்சு. இவர் என்ன செய்கிறாரு, கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். என்னங்க இது அநியாயம்? வேதம் சொல்லுது இஸ்ரவேலை காக்கிறவர். அப்புறம் என் தலைவணி வச்சு தூங்கினார். அவருக்கு யார் தலைவணி கொடுத்தது? இந்த 12 டிக்கெட்டில் ஏதோ ஒன்று தலையாணி இல்லாமல் தூக்கம் வராது போடுறது. இப்போ நம்மளே நிறைய பேர் இருக்கிறோம்ல, தலைவாணி இல்லைன்னா எனக்கு தூக்கமே வரன்னு போகும்போது தலைவாணியை கொண்டு போகிற ஆளுகளாக இருக்குது. யாரோ 12 சீசனில் ஒரு ஆள் தலைவாணி வச்சு தூங்குறவன் போல் இருக்குது. கரெக்டாக ஆண்டவர் கொடுத்தாங்க, அவர் தூங்கிட்டார். தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? தலைவராக இருக்கிறவர் முன்மாதிரியாக இருக்கணும். அல்லையா சொல்லுங்க. முன்னோக்கி நடத்துகிறவராக இருக்கணும். அவரு தான் தலைவர். ஆனால் தலைவர் முன்னால் இருக்காம இவர் இங்கே போயிட்டாரு பின்னால். இப்போ நாங்களே இப்போ எங்கே இருக்கிறோம்? இப்போ நாங்கள் இங்கே உட்காந்து எப்படி தூங்கி விழுந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் காலைல வரும்போது தம்பி சொன்னார், ஐயா காப்பி நீங்கள் போய் உட்காருங்க, நான் உங்களை ஊற்றி கொடுக்குறேன். ஐயோ எல்லாத்துக்கும் முன்னாடி உட்காந்து நான் காப்பி குடிச்சிருக்க வேணாம், நான் பின்னாடியே குடிச்சிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா முன்னால் உட்காந்து குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய பயம். அல்லேலூயா. நம்மளை பார்க்குறவங்க அதே மாதிரி நான் காப்பி குடிக்கிறேன்ட்டு நீங்கள் எல்லாருமே வர்றவங்களாம் பிளாஸ்கை திறந்து பிரசங்கம் பண்ணிக்கிற போது பிஸ்கட்டை முக்கி அப்படி காப்பி அப்படியே முக்கி தின்னா எப்படி இருக்கும்? அல்லே யோசிச்சு பாருங்க. அப்போ முன்மாதிரியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும், முன்னோக்கி போகணும். ஆனால் இவர் எங்கே போய் வாங்கன்னு கூப்பிட்டு பின்னால் போய் தூங்கிட்டு இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை. நம்ம அறிவுக்கு புரியாது. அவருக்கு தெரியும் கப்பலை இப்போ ஒரு கொந்தளிப்பு தாக்க போகுது, புயல் தாக்க போகுது, கப்பலை என்ன செய்ய போகுது, உடைய போகிற அளவுக்கு ஒரு சேதம் வரப்போகுது அப்படின்னு தெரியும். இவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியலை. அது 12 விசேஷம் ட்ரை பண்ணாங்க. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறத பற்றி கவலை இல்லையா என்று எழுப்புறாங்க. அவர் எந்திரிச்சு காற்றை அதட்டி அதை நிறுத்திட்டார். அதை விட்டுருங்க அப்படி. அவர் மட்டும் எந்திரிக்கலைனாலும் ஒன்றும் நடந்திருக்காதுங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அடித்து பார்த்தீங்கன்னா, பவுலை கூட்டிக்கிட்டு ராயருக்கு அபயமிட்டதுனால ராயன்கிட்ட போய் ரோம ராயர்கிட்ட போய் அங்கே தீர்ப்பு பண்ணுவதற்காக கைதிகளோட அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்வார், போவார். அவர் சொல்லுவார், இது வேண்டாம், பிரயாணம் சரியாக இருக்காது, தங்கிருங்க அப்படிம்பாங்க. ஆனால் மாலுமி சொல்லுவார், தென்றல் காற்று ரொம்ப மெதுவாக அடிக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு மாலுமி சொன்னதும் அடிமை சொல்கிறத கேட்குறதா, கப்பல் எஜமான் சொல்லிட்டார் அப்படின்னு கப்பலை போக சொன்னாங்க. ஆனால் நடு வழியில் பவுல் சொன்ன மாதிரியே ஒரு யூரோக்களித்தான் காற்று வந்து என்ன செஞ்சிச்சு, மோதுச்சே இல்லையா? அல்லேலூயா.
இருந்த கோதுமையெல்லாம் தூக்கி போட்டாங்க, எல்லாமே போட்டாச்சு. ரகுவாக்குறாங்க, அப்பவும் முடியல. 14 நாளாக சூரியனை பார்க்க முடியல. 14 நாளாக ஒருத்தனை சாப்பிடவும் இல்லை. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 27:41 வாசித்து பார்த்தா, வாசிங்க. இருபுறமும் கடல் மோதிய இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் கடல்களின் அலைகளின் பலத்தினால் உடைந்து போயிட்டு. அப்ப புயல் அடிச்சா கடல் கொந்தளிச்சு கப்பலை தாக்கணும், சேதம் எங்க வரும்? முன்னால வராது. இப்ப தெரியுதா நம்ம தலைவர் ஏன் பின்னால் போனார்னு? சேதம் அடையிற இடத்துல அவர் நிம்மதியா இருப்பாரு, சேதம் அடையாத முன்னால நம்மளை வச்சு பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. ஆனா உலக ஞானத்தை வச்சு பார்த்தீங்கன்னாக்க அது பயமா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு போச்சு, இந்த ஆள் பேச்சை நம்பி கடல்ல வந்தான், கப்பல்ல ஏறணும், கடல் அடிக்க என்ன செய்யுது? கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, இன்னைக்கு எல்லாரும் சாக போறோம்னா நினைச்சிருப்பாங்க. அவர் நிம்மதியா இருந்தார். அற்ப விசுவாசம் கூட யாரு இருக்கிறாருன்னு தெரியாம எந்திரிச்சாரு, கப்பலை அதட்டினாரு, இது கடலை அதட்டினாரு, கடலை பார்த்து இறையாதன்னு சொன்னாரு, அமைதியா. அப்படியே அதட்டலைனாலும் உடைஞ்சாலும் பின்னாலதான் உடையும், முன்னால உடையாது. அவ்வளவு கரிசனை உள்ளவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிற தேவன், அவ்வளவு அன்புள்ளவர் தான். ஆனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் எதுக்கும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப இங்க வருவோம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, தேவனுக்கென்று நிக்கிறவனை என்ன செய்யும்? உட்கார வைக்கும், அப்புறம் கொஞ்சம் படுக்க வைக்கும், அப்புறம் என்ன செஞ்சிடும்? நித்திரைய வந்துடும். வந்துச்சா இல்லையா? இப்ப ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புறார். தூதனை அனுப்பி வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19 5வது வசனத்துல, ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். என்ன பயம் இருந்தா சாப்பிட்டா சில சாப்பிடலாம் தூக்கம் வராதான். இவனுக்கு அப்படி இருந்துச்சா என்னமோ தெரியல. இவன் வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்த விட்டு என்ன ஆயிடுச்சு? பலபடியும் எதுக்குடா எழுப்புனாரு உன்னைய? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையே. உங்களையும் என்னை எதுக்கு கர்த்தர் சந்தித்தாரு? எதுக்கு ரட்சித்தாரு? எதுக்கு சந்தித்தாரு? எதுக்கு தெய்வீக சுகம் கொடுத்தார்? எதுக்கு பிசாசு இப்படி இருந்து உங்களை சுகமாக்கினார்? உங்களுக்கு இருந்த எத்தனையோ போராட்டத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கி தேவன் அவர் தாங்கிறத நிரூபிச்சு உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சாரு. எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கா? சாப்பிட்டாரு, தூங்கினாரு, படுத்துட்டார். அப்புறம் வாசிங்க 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பாருங்க, 2வது தட்டி, அப்பா நமக்கு நிறைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணம் நிறைய இருக்கு, தூங்கிக்கிட்டு கிடக்காதப்பா, சுகத்தை தேடாதப்பா, இதுக்காக உன் கண்ணை நான் திறக்கல, இதுக்காக உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நான் கொடுக்கல, இதுக்காக உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய நன்மையை செய்யல, நீ எனக்காக எதையாவது செய்வேன்னா உன்னைய தட்டி எழுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 2வது சாப்பிட்ட விட்டு வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்பனா என்ன அர்த்தம் ஐயா? ஒரு நாள் உட்கார்ந்து படுத்த கொடுமை, 40 நாள் உட்காரவும் உள்ள படுக்கவும் உள்ள நடக்க வச்சுட்டார். சாப்பாடை கொடுத்து இப்ப ஒரு நாள் தேவனுக்கு முன்னால் நிற்கிறேன், தேவனுக்கு முன்னால் நிற்கிறேன் ரொம்ப பெருமையாக பேசி இருந்தாலும் பயந்ததுனால
உட்கார்ந்ததுனால, படுத்ததுனால, தூங்குனதுனால, ரெண்டாவதும் ஒரு தூக்கம் வந்து அவர் எழுப்புற வரைக்கும் அப்படி எழுந்ததுனால, இப்போ ரெண்டாவது தட்டை விட்டு 40 நாள் அந்த பலத்தில் என்ன செஞ்சானா, உட்காராம படுக்காம நடக்கிறதுக்கு வைப்பாரு. நீ தேவனுக்கென்று நடக்க உனக்கு மனதில்லைன்னா என் ஆண்டவர் உன்னைய 40 நாள் தூங்க விடாம அவரால் பண்ண முடியும். 40 நாள் உன்னைய உட்காராம அவருக்காக கிரியை செய்கிறவன் உன்னைய மாற்ற அவரால் முடியும். 40 நாள் உட்காந்தானா? 40 நாள் தூங்குனாரா? ஒரு நாள் தூங்குன கொடுமை. 40 நாள் இரவும் பகலும் தூங்க விடலைங்க. இதெல்லாம் தேவையா? இந்த பயம் நமக்கு வேணுமா? அல்லேலூயா. சரி, அப்பவும் பாருங்க, அவன் நடந்து போனான். அப்புறம் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அப்ப 40 நாள் கழிச்சது. அப்பவும் அவனுக்கு அந்த யோசனை வரல. கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எப்பயும் எனக்கு முன்னால நிக்கிறவன், எனக்கு முன்னால நிக்கிறேன் தானே அட்ரஸ் சொல்லிட்டு இருந்த. அட்ரஸ் அதானே. நீ பயந்த படுத்த, அது எங்க போய் செலக்ட் பண்ணாரு? படுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு எந்த இடத்த செலக்ட் பண்ணாரு சொல்லுங்க? ஏன் சூரச்செடியை செலக்ட் பண்ணாரு சொல்லுங்க? தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? எனக்கு இந்த எலியா ஏன் சூரச்செடியில் போய் படுத்தாரு அப்படின்னு எனக்கு ஒரே யோசனை வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச தமிழ் அகராதியெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஒத்து அகராதியெல்லாம் எடுத்து சூரச்செடின்னு எங்கெங்கே வருது படித்து பார்த்தேன். ஒன்றும் தெரில. 3 நாள் உபவாசம் போட்டேன். இந்த சூரச்செடி மேட்ரு என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரை. எத்தனை நாள் மேட்ரு? 3 நாள் பாஸ்டிங் போட்டதை உங்களுக்கு லேசாக சொல்லித்தரேன். அதே இல்லையா சொல்லுங்க. 3 நாள் பாஸ்டிங் போட்ட விட்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஆங்கில வேதாகமத்தை எடுத்து படி அப்படின்னார். ஆங்கில பைபா எனக்கு அவ்வளோ நாலேஜ் எல்லாம் கிடையாது. நீ எடுத்து படினார். உடனே இங்கிலீஷ் பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் தமிழ் பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டேன். அந்த இங்கிலீஷ் பைபிளில் சூரச்செடிக்கு என்ன பேர் போட்டிருக்குதுன்னு பார்த்தேன். என்ன பேர் போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? வச்சுருந்தேன், படித்து பாருங்கள். ஒரு இங்கிலீஷ் பைபிளில் புரூம் ட்ரீன் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு இங்கிலீஷ் பைபிளில் ஜெனிஃபர் அப்படின்னு போட்டிருக்கு. 2 பேர் கொடுக்குறாங்க இங்கிலீஷில். ஒன்று புரூம் ட்ரீ, இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் ஜெனிஃபர்னு போட்டுருந்துச்சு. உடனே அந்த இங்கிலீஷில் ஜெனிஃபர் எடுத்துக்கிட்டேன். அந்த ஜெனிஃபர் எங்கடா வருதுன்னு பார்த்தேன். யோபின் புஸ்தகம் எடுங்க, 29ஆம் அதிகாரம். யோபு 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதே 3லேருந்தே வாசிங்க. யோபு 30, 3, 4 வாசிங்க. குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாலும் வெறுமையுமான அவாந்திர வெளிக்கு ஓடி போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள். காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்ப எங்க பாருங்களேன், குறைச்சலினாலும் பசியினாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? வாடி வெகு நாளாய் பாலும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு ஓடி போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள். காட்டு பூண்டுகளின் கிழங்கு அவளுக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த செடியில் இருக்கிற கிழங்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோம்ல, அல்லேலூயா, கேரளாவுக்குள்ளே போனால் அதுதான் அந்த வேரில் இருக்கிற கிழங்கு. அது மாதிரி இது என்னன்னா, செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள், காட்டு பூண்டுகளின் கிழங்கு அவளுக்கு. இதில் வெறும் செடின்னு தான் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் தான் போட்டிருக்கு அது சூரச்செடி. ஐயா சூரச்செடியில் போய் படுத்தது என்னத்துக்கு? அவரை கேட்காம போயிட்டோம். முதல்ல என்ன சொல்லிட்டு போனார்? கேரித்தாட்டுக்கு போனார், காக்கா வந்து சாப்பாடு கொடுத்துச்சு. சாரி பார்த்து விதை வீட்டுக்கு இவர் தான் போனார், அங்கே மாவு எண்ணெயும் குறையலை. இப்போ யாரை கேட்டு சூரச்செடிக்கு போனார்? இவரை தான் போயிருக்கிறார். ஆனால் இவருக்கு தெரியும் சாப்பாடு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா. இது என்னோட கற்பனை. ஆனால் இவர் பார்த்தாரு. ஆனால் போயிட்டு என்ன படுத்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என்ன எடுத்துக்கோங்க. எங்கள் பிதாக்களை பார்க்கலாம் எப்படிப்பட்டவன், ஏங்க அங்கே போய் சாகணுமா? எசபேலை தானே கொள்றேன்னு இருக்கிறா. அவள் கையில் சேர்த்தா கூட ரத்த சாட்சின்னு கிரேடாவது கிடைக்குமா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. எசபேல் கொள்றேன்றா, அவகிட்ட செத்தா கூட, ஒருவேளை செத்தே போனால் கூட ரத்த சாட்சி லிஸ்ட்லையாவது வருவார். அங்கே பயந்துட்டு சூரச்செடியில் போயிட்டு
இருந்தாலும் நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா டுபாக்கோர். போய் உட்காந்துட்டு என் பிதாவக்களை பார்க்கணும், நல்ல வெள்ளை என்னை எடுத்துக்கோன்னு சொல்கிற ஜெபம் அது என்ன செய்ய? பொய்யான ஜெபம். அங்கே போய் படுத்துருக்கிறாரு. ஒரு வேளை இந்த கர்த்தர் நமக்கு சாப்பாடு ஏற்பாடு கொடுக்காம விட்டுட்டாருன்னா செடியில் கீழே கிழங்கிறதுக்கு பிடுங்கி தின்னுக்கலாங்கிற ஐடியாவில் தான் போயிருக்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு தேவனுக்கிட்ட சரியில்லாத ஜெபத்தை பண்ணிடக்கூடாது. அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துடும். என் கதையெல்லாம் சொல்லலாம் நேரம் ஆகும், அதெல்லாம் சொல்லலை. நான் தெரியாதனமாக ஒரு ஜெபத்தை பண்ணேன். அந்த ஜெபத்தை பண்ணிவிட்டு அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஞானமாக ஜெபிக்கணும், கருத்தாக ஜெபிக்கணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்து இல்லாத ஜெபத்தை பண்ணிடக்கூடாது, ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சரி போட்டோம், அந்த போட்டோம் பயம். இப்போ எழுப்பி விட்டாலும் ஒரு கெபிக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாரு? வாசிக்க பார்க்கலாம். இப்போ அந்த வசனத்தை வாசிங்களேன். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தரின் வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். இவர் பிரச்சனையை சொல்றார், என்னை கொலை தேடுறாங்க அப்படின்றார். இப்போ இவர்கிட்ட பயம் பிடிச்சிருச்சு. அதனால தான் எப்பேற்பட்ட வல்லமை பெற்ற தீர்க்கதரிசியாக இருந்தாலும் வரம் பெற்ற தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நல்ல செய்திகளை தான் சொல்லணும், கெட்ட செய்தி சொல்லக்கூடாது. பயந்துட்டார் பார்த்தீங்களா? எசபேல் கொல்றான்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாரு? பயந்துரு. அதனால் நம்ம பேசுறது கரெக்டாக ஞானமாக பேசணும். எப்பேற்பட்ட ஒரு தைரியவானோ வரம் பெற்றவர் வல்லமை பெற்றவர் வானத்திலேருந்து அக்கினியவே இறக்கின ஒரு மனுஷன் இவருக்கு விரோதமாக சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சிட்டாரு? பயம் உருகு மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? எந்த காலமும் பேசக்கூடாது. அல்லேலூயா. இப்போ இவர்கிட்ட இருக்கிற பயத்தை போக்கணும். ஆண்டவருக்கு ஒரு முக்கியமான வேலை. அப்போ சொல்ற, எப்பா நீ வெளியில வா பாருங்க 14 அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து, ஒவ்வொரு வார்த்தையா வாசிக்கணும். அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். நீ முதல்ல எனக்கு முன்னால் நிற்கிறாள்ரா, முதல்ல கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து நில்லு. உன்னைய பழையபடி உன் ஸ்தானத்தில் நான் என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். நீ முதல்ல என்ன செய்யாத? கெபிக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காத, உட்காந்துருக்காத, படுக்காத, வா எனக்கு முன்னால் வந்து நெல்லு அப்படின்னு பர்வதத்தில் நிற்க வச்சார். வாசிங்க. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறது. போதும், எங்க பர்வதத்தில் வந்து நில்லுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். இவர் நிற்கிறார், கர்த்தர் கடந்து போறாரு. இப்போ என்ன ஆகுது? பர்வதம் எங்க பயம் குறையுமா கூடுமா? சொல்லுங்க. இவரே ஏற்கனவே பயந்து போயிருக்கிறார். ஏன்னா பயந்து கெபிகளை விழுந்துருக்கிறேன்னு கூப்பிட்டு நீ வெளியில வா, நீ எப்பயுமே கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறேன், கர்த்தருக்கு முன்னால சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு முன்னால் வந்து இந்த பருவத்தில் வந்து நில்லு அப்படின்றார். பருவத்திலிருந்து நிற்கிறார். கர்த்தர் கடந்து போகிறார். இப்போ பருவம் என்ன செய்யுது? நிற்க சொல்லிட்ட பருவம் ரெண்டாக பிளக்குது. பயம் கூடுமா குறையுமா? சொல்லுங்க. அப்படித்தான் கர்த்தர் செய்வார். நீங்கள் பயப்படுறீங்கன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி தெரியும். பயந்துட்டாதீங்க, உங்க கூட கர்த்தர் நிற்பார். உங்களோட கர்த்தர் நிற்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பயத்தோட ஆவியை போற, இன்னைக்கு ஆவியில நிறைஞ்சு துரத்த போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கிட்ட யார்கிட்ட என்னென்ன பயத்தை பத்தின ஆவி, எதை பத்தின பயமா இருந்தாலும் இன்னைக்கு இந்த கூட்டத்தை அந்த பயத்தின் ஆவி இயேசுவே நாமத்தினால வெளியேறி போக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பர்வதத்தை நிற்கிறாரு. பர்வதம் என்ன செய்யுது? பிளக்குதுங்க. இப்படி இருந்திருக்கும் தெரியல. நீங்க இப்ப எலியாவை மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. பர்வதத்தில் நிற்கிச்சு கர்த்தர் கடந்து போறாரு. ஏற்கனவே பயம் இருக்குது. பர்வதம் ரெண்டா பிளக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள்
பிளக்குது. அடுத்தது கண்மலைகளை உடைக்கிறது. பாறை உடையுது. நான் பஸ்ஸில் அந்த நாளில் மதுரைக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் ரோடு போட்டுருக்குறாங்கன்னா முன்னாலே நிற்பாங்க ஒரு சிகப்பு கொடியை வச்சுட்டு இப்படி பஸ்ஸெல்லாம் அங்கேயே நிற்கும். ரோடு போடும்போது பாறை இருந்தாக்க வெடி வைப்பாங்க. டமார்னு வெடிக்க, இந்த பாறை வெடிக்கிற வரைக்கும் நம்மளை போக விட மாட்டாங்க. அங்கே வெடிக்கும் போது அவன் தலையில் கை வச்சுக்குவாங்க. என்னமோ இவங்க தலையிலேயே பாறை விழுந்த மாதிரி. சத்தத்தை கேட்டாலே பயம். உண்டா இல்லையா? ஏற்கனவே பயந்து இருக்கிறாரு. பருவத்தை நீங்கள் வச்சுட்டு பருவத்தை பறந்து பயத்தை கூடி இருக்குது. அடுத்து அப்புறம் கண்மலை என்ன செய்யுது? உடைக்கிற சத்தம். இருக்க பயம் கூடுது. அல்லேலூயா. பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அடுத்தது என்ன வருது? காத்தடிக்குது. எது பயத்தை உண்டாக்க முடியுமோ அம்புட்டியும் உண்டாக்குறாரு ஆண்டவர். உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்குதா இல்லையா? நம்ம சொல்லுவோம் பட்ட காலிலே படும் கெட்ட கொடியை கெடுன்னு சொல்லி நம்மளை திருத்தி அப்படியே எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லை. கர்த்தர் உன் கூட இருந்து உன் பயத்தை போக்குவதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அனுமதிக்கிறாருங்கிறத நீங்களே நானும் நினைச்சோம்னா நம்ம பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. என்ன எனக்கு நடந்ததெல்லாம் எப்படி சொல்றது? என்னைய கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னன்னா எங்கள் சர்ச்சில் ஒரு விசுவாசி அவர் தான் ரசிக்கப்பட்ட வேலை போயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி செஞ்சேன். அவருக்கு சில பொடி போடுவார். அதெல்லாம் போடாதையான்னு கண்டிஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு பிடிக்கலை. அப்புறம் நான் என்கிட்ட தொழிலாளியாக வேலை பார்த்தவர். நான் தான் ஆஃபீஸர் அப்போ மில்லில். அவர் எனக்கு தொழிலாளி. எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன். ரசிக்கப்பட்டானே என்ன முடியல. அப்புறம் நான் சொன்னேன் இந்த கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்டு போனோம். அவர் 2 குடும்பங்க சண்டை போடுச்சு. அப்படியாவது போகலாம், அவங்கள ஒன்று சேர்க்கலான்னு போனால் அவர் அதெல்லாம் போகக்கூடாதுன்றார். சண்டே கிளாஸ் மூலியம் வச்சு கிறிஸ்மஸில் ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் சினிமா பார்க்கக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்னையா நீயே பாட்டு போட்டு பொம்பளை எல்லாத்தையும் டான்ஸ் ஆட விட்றேன்றார். எனக்கு ஒன்றுமே தெரியல. நானும் பைபிள் காலேஜ் படிக்காதவன். கர்த்தர் சொன்னான்னு ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவரை சொன்னேன். எந்திரிச்சு சாட்சி சொல்கிறாரு. நான் இதில் எல்லாம் கலந்து கொள்ளாதபடி, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதபடி கர்த்தர் என்னை விலக்கி பார்த்தார் அப்படின்னு சாட்சி வேற சொல்கிறாரு. நான் எதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா உன்னை நடத்துகிற அளவுக்கு எனக்கு ஞானம் போதாது. இதை விட நல்லா ஞானமாக இருக்கிற சபைக்கு வேணா நீ போன்னு சொன்ன ஒரே குத்தம். அவ்வளோதான். போடா நீ வெளியில் போடான்ட்டான். சர்ச்சில் கிறிஸ்மஸ் ஆராதனை போடா வெளியிலன்றான். எனக்கு முன்னால் கை கட்டின்னு நீ பேசணும். ஆஃபீஸர் நான், அவன் தொழிலாளி. ஒன்றும் பண்ண முடியல. எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு பாருங்க கர்த்தர். எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண. எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்க போனாங்க. அடிக்காதையாண்ணா. இதுக்கு இடையில என்னாக்க அவர் நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். பாஸ்ட் ஐயா இந்த ஆள் கிறிஸ்மஸுக்கு காணிக்க கேட்டார் 500 ரூபா. நான் கஷ்டப்பட்ட ஆள், என்னால் தர முடியாதுன்னு சொன்னேன். என்னை கூப்பிட்டு விட்டு ஏன்டா தர மாட்டேங்கிறேன்னு சொல்லி என்னை அடித்தார், சட்டையை கிழிச்சார். என் மனைவியை என் மகளை எங்கள் அப்பாவை அடிக்காதீங்கன்னு சொல்லி பிடிச்சாங்க. பாஸ்டரு என் மனைவியோட ஜாக்கெட்டை கிழித்து புடவையை கிழித்து மானபங்கப்படுத்தி சர்ச்சுக்குள்ளே கற்பழிக்க முயற்சி பண்ணான்னு என் மேலே கேஸ். என்ன செய்வீங்க? எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அதை விசாரிக்கிறவன் யாருன்னா சசிகலான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அது தெரியும். அவங்க சொந்தக்காரங்க ஜட்ஜு. அவர் குடிக்காரர். அதெல்லாம் நிறைய விவரம். அங்கே குறி சொல்லுவாங்க. நான் ஜெபம் பண்ணேன். அந்த வேப்ப மரம் பட்டு போச்சு. எல்லோரும் சொன்னாங்க இந்த ஆள் ஆசிரியரை கொண்டாந்து ஊற்றிட்டாரு, அதனால தான் வேப்ப மரம் பட்டு போச்சு. என்னை அந்த இடத்துல சர்ச்சை நடத்த விடாமல் தள்ளணும்னு சொல்லி அந்த ஜட்ஜு, சின்னசனம் போலீஸ் ஸ்டேஷன், நாச்சியப்ப கவுண்டருங்கிற டிஎஸ்பி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த ஆளை எழுப்பி விட்டு என் மேலே பொய்யான புகார் சொல்லி பேப்பர்லேயும் போட்டுவிட்டாங்க. அதில் இந்த பாஸ்டர்ஸுக்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க சங்கம் வச்சுருப்பாங்க. நம்ம அதிலெல்லாம் அதுக்கு மேலே நம்ம சேர மாட்டேன். அங்கே போய் கேட்டால் பாஸ்டர் நெருப்பு இல்லாமல் எப்படிங்க புகையும் அப்படின்னு பாஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. என் பிரச்சனை நான் எங்கே கொண்டு போகிறது? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு காசு இல்லை. வேலையை விட்டுட்டேன், ராஜினாமா பண்ணிட்டேன். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கேஸ் நடத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒடுங்கி போயிட்டேன். பயம். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு.
சுருக்கமாக சொல்லிடுறேன். இன்று எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு. பார்த்தேன் எல்லாம் அந்த முதலாளி, மில்லு முதலாளி பண்ணுற வேலைன்னு தெரிஞ்சிச்சு. ஒருத்தனை போட்டாலும் அதுதான் கேஸு, எல்லாத்தையும் போட்டாலும் அதான்ட கேஸுன்னு அந்த கோர்ட்லேருந்து வந்தேன். முதலாளியிலேருந்து அத்தனை பேரையும் கொன்னுட்டு பழையபடி ஜெயிலுக்கு போயிடுறதுன்னு முடிவு பண்ணேன். இந்த கர்த்தர் என்னோட பேசினார். நான் மாறாதவர், நான் மாறாதவர். அப்புறம் அழுதேன், ஒப்பு கொடுத்தேன். திடீர்னு சின்ன சேலத்தில் அந்த கோர்ட்டில் கேஸெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சுன்னு சொல்லி கோர்ட்டை, கிரிமினல் கோர்ட்டை ரெண்டாக பிரித்தாங்க. என் கேஸு இந்த நாச்சியப்ப கவுண்டர் கேஸில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வேறு அந்த ஜட்ஜுக்கு போயிடுச்சு. ஜட்ஜி விசாரித்தார், என்னைய வர சொன்னார். காசு இல்லை வைக்கல் வைக்கிறதுக்கு, சாப்பாட்டுக்கே வழியிலேயே கேஸ் நடத்துக்கு எங்கே வைக்கலை இருந்தேன். உடனே சம்மன் அனுப்பிச்சு அவனையும் வர சொல்லிட்டார், என்னையும் வர சொல்லிட்டார். கூப்பிட்டார். அவனை கூப்பிட்டு குற்றவாளி கூண்டில் ஏற்றி, அதுக்காட்டியும் பயந்துட்டான். ஏதோ பண்ணிட்டோம்னு நம்ம சமாதானமாக போவோம்னா எத்தனையோ வருஷம் கழிச்சு. சரின்னு நான் சொன்னேன். அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போய் வரலாம் சொல்கிறேன், சமாதானமாக போயிடுறாங்க அப்படின்னு கேஸ் நான் ஜட்ஜி அவனை ஏறி, என்னப்பா அப்படின்னாரு. ஏறு, என்ன சொன்னு. ஐயா நாங்கள் சமாதானமாக போகிறோன்றார் வக்கீல். அதெல்லாம் இல்லை, நடந்ததை சொல்ல அப்படின்றாரு. இந்த மாதிரி நீ சர்ச்சைக்கு போனியா, உன் மனைவி ஜாக்கெட்டை கிழிச்சாரா, புடவை அவுத்தாரா, கற்பழிக்க முயற்சி பண்ணாரு. ஆமாம், இப்போ என்ன மன்னிச்சிட்டியா, இறங்க. உன் மனைவியை கூண்டில் ஏற்றுனாரு. ஐயா பொம்பளையெல்லாம் ஏற்றுன்ட்டார். உன்னை பாசிட்டிவ் வந்து சட்டையை கிழிச்சாரா, புடவை, ஆமாம், இப்போ என்ன செய்யற, மன்னிக்கிறேன், இறங்க. உன் மகளை கூப்பிடு. ஐயா வாலிப போல ஏற்றுன்ட்டார். எல்லாம் ஏற்றிட்டாங்க. அதுக்காட்டி சாப்பாட்டாயம் வந்துருச்சு. போயிட்டாரு. அடுத்த போய் என்ன செய்ய போகிறாருன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்றதுக்கு அந்த அந்த இடத்துக்கு கூப்பிட்டாரு. நீங்கள் பாஸ்டர் தானே, ஏன் இப்படி நடந்துச்சு? பொய் சார், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமேல் யாராவது மிரட்டினான்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன். அவர் கிறிஸ்தவர் நினச்சேன், கிறிஸ்தவரில் இந்து. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே நான். அதுக்கப்புறம் இதை மாதிரி பிரச்சனை ஒன்றும் வரல. என்னைய பார்த்து தான் எல்லாரும் பயப்படுகிற மாதிரி கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஐயா நம்மக்கிட்ட பயத்தின் ஆவி வரக்கூடாது. எதை பற்றியும் பயப்படாதீங்க. அந்த அரசாங்கத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த யாத்திராகம புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். அந்த வசனம் முடியல போட்டிருக்கு, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். நம்ம கர்த்தருக்கு தான் பயப்படணும். உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்படியே பயந்துட்டாலும் நம்ம பயத்தை கர்த்தர் போக்குவார். எலியவா பாருங்க, பாருங்க, என்னச்சு, கண்மலை உடையுது, பெருங்காத்து, பயம் கூடுது. ஆனாலும் அந்த காட்டிலே கர்த்தர் இருக்கவில்லை. அப்புறம் காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி. நிக்கிற இடமே அசைஞ்சா பயப்படாம இருக்க முடியுமா? இப்படியாங்க ஒரு மனுஷன் பயத்தை போக்குவாரு? உங்களை அறியாமலே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏதோ நமக்கு ஏதோ ஒரு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு பயந்துட்டு இருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையினால, விசுவாசத்தினால, அவர் பிள்ளையாக இருக்கிறதுனால உங்கள் பயத்தை போக்குவதற்காக கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். அதனால நடக்கிற சம்பவங்களை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் பயம். அப்படியே கண்களை மூடி இன்னைக்கு நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்களோ அந்த பயம் உங்களை விட்டு போகணுன்னு ஒரு சின்ன ஜெபமாக நான் போகிறோம். அப்படியே கண்களை எல்லாம் எந்திரிச்சு நின்று கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.